அனைவருக்கும் வணக்கம். இந்த பாமக என்றாலே பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு காலத்தில் அவருக்கு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த 2 சீட்டு எம்பி இருக்கார்லே, அது திருமாவளவன் இருக்கார்லே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், அவர் தமிழ் குடி தாங்கின்னு பேரெல்லாம் கொடுத்தார். அப்படிப்பட்ட கட்சி துவக்கி நிறைய இடங்களில் மரம்லாம் வெட்டி போக்குவரத்தெல்லாம் பெருசாக டேமேஜ் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்லாம் பெரிய போராட்டம்லாம் பண்ணி காட்டினவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். 2 ரூபாய்க்கு டாக்டராக வைத்தியம் செய்து இன்றைக்கி தைலாபுரம் ஒரு ஏரியாவை கவர் பண்ணி திண்டிவனம் பூராமே தன்னுடைய கோட்டையாகி வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய விஷயம், ஊழல் விஷயம், பெரியவங்க விஷயம். அவருடைய பையனுக்கும் அவருக்கும் சண்டை, கட்சியை உடச்சிக்கிட்டாங்க. அது என்னமோ ஆளுங்க சும்மா தெரியும். திமுக 72 எம்ஜிஆர் உடச்சி வெளியில் வந்து அதிமுக ஆரம்பித்த மாதிரியும் வீணான ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி அதை டிவியில் வேறு போடுறாங்க. மிஞ்சி போனால் இதில் ஒரு 100 பேர், அதில் ஒரு 100 பேர் தெரிவாங்க. ஓட்டு போடுறது அப்பாவி மக்கள், அது வேறு விஷயம். இந்த 100 பேருக்குள்ளேயே சண்டை. நீங்கள் பெற்றவரோட ஒத்து போகலை அன்புமணி ஐயா, பெத்த மகனோட ஒத்து போகலை ராமதாஸ் ஐயா, நீங்கள் எப்படி மக்களோட ஒத்து போவீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது மக்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நடந்து கொள்வதற்கு, இளைஞர்களுக்கு வழிவிடுவதற்கு அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்களே பெத்த அப்பா அம்மாவோட ஒத்து போகலை. ஆனால் ராமதாஸ் ஐயா நீங்களே பெத்த மகனோட ஒத்து போகலை. நீங்கள் எப்படிங்க தமிழக மக்களோட ஒத்து போவீங்க? வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 2 பிரிவினரும் தோற்று போக வேண்டும் என்று எல்லாம் நல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.